இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய வேரியேஷனோட அசம்ப்ஷன் அண்ட் அதோட கன்வென்ஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் வேரியேஷன விட பெருசா இருக்கும். இப்போ ஷார்ட் டெர்ம் வேரியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து காமன் காசஸ்னால வரும். இப்போ ஒரு வேரியேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். அந்த வேரியேஷன் ப்ராசஸ் வந்து இன்ஹெரண்டா இருந்துச்சுன்னா, அந்த வேரியேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம நேச்சுரல் வேரியேஷன்னு சொல்லுவோம். இப்போ ஷார்ட் டெர்ம் வேரியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சப் குரூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சப் குரூப்குள்ள இருக்கக்கூடிய வேரியேஷன் இந்த ஷார்ட் டெர்ம் வேரியேஷன் வந்து நமக்கு காட்டும். இதனாலேயே இந்த ஷார்ட் டெர்ம் வேரியேஷன நம்ம வித்தின் சப் குரூப் வேரியேஷன் கூட சொல்லலாம். யூசுவலா இந்த வேரியேஷன் வந்து ஒரு ஷார்ட் இன்டர்வல் டைம்ல ஒரு ஸ்மால் சைஸ் சாம்பிள்ல இருந்து கலெக்ட் பண்ண வேரியேஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஷார்ட் டெர்ம் வேரியேஷன பொறுத்தவரை ஒரு காமன் காஸ்ல இருந்தா நம்ம வந்து எடுக்கிறோம்னு. பட் அந்த காமன் காச வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே கஷ்டம். இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா, அந்த ப்ராசஸ்ல காமன் காசஸ்னால ஏற்படக்கூடிய வேரியேஷன வந்து ரிமூவ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸே ரீடிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நெக்ஸ்ட் லாங் டெர்ம் வேரியேஷன். இப்போ லாங் டெர்ம் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ்னால வரதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த லாங் டெர்ம் வேரியேஷன்ல இருக்கக்கூடிய ஆடட் வேரியேஷன் இல்லைன்னா அப்நார்மல் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஒரு ப்ராசஸ்க்கு இன்டர்னலா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்னால வருது. இந்த லாங் டெர்ம் வேரியேஷன பொறுத்தவரை நம்ம எல்லா சாம்பிளையும் சேர்த்து அதுல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதுனால இதை நம்ம வந்து ஓவரால் வேரியேஷன் கூட சொல்லலாம். இப்போ ஒரு லாங் டெர்ம் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சப் குரூப்பா இருக்கட்டும் இல்லைன்னா சப் குரூப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய சாம்பிளா இருக்கட்டும், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை நமக்கு காட்டுது. மோஸ்ட்டாக இந்த லாங் டெர்ம் வேரியேஷன் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது, ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய வியர் அண்ட் டியர்னால கூட ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங் டெர்ம் வேரியேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் கேஸில் வந்து எதில் வந்து வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும்.